வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மக்களின் வரிப்பணத்தை விஞ்ஞானபூர்வமாக மோசடி செய்யும் கலையில் பட்டம் பெற்றுள்ள ஊழலின் ஊற்று இன்று உடைந்து நொறுங்கியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்புக்கு பின் மற்றொரு அமைச்சர் பொன்முடி அவருடன் சிறையில் இணைகிறார். திமுக அமைச்சர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள எண்ணற்ற ஊழல் வழக்குகளை கணக்கில் கொள்ளும்போது மத்திய சிறையில் ஸ்டாலினின் அமைச்சர்களுக்கு என ஒரு தனி கட்டிடம் தேவைப்படும் போல தெரிகிறது என்று முதல்வர் ஸ்டாலினை நாரடித்துள்ளார். அண்மையில் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் திமுக முக்கிய தலைவர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி, பொன்முடி என அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் சிறைக்கு வரிசையாக சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் மக்களை பற்றி துளியும் சிந்திக்காமல் மக்கள் வெறிப்பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வாக்களித்த மக்களையே ஏளனமாக பேசும் திமுக அமைச்சர்களுக்கு பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு கொடுத்த தண்டனை ஒரு பாடம் என்றும், உங்க அப்பா வீட்டு பணத்தையே கேட்டோம் என ஆணவமாக பேசிய அமைச்சர் உதயநிதி ஊழல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடியை பார்த்து கேட்பாரா என்றும் அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.